சங்கீதம் 4:1-8 வரைக்கும் உள்ள வசனம் எல்லோருமே சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 4. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை நீர் என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆவியானவர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. 3வது வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், எப்பொழுதுமே தேவனுடைய பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் நமக்கு போதிக்கின்றது. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழும் பொழுது அநேக போராட்டங்கள், தடைகள், அநேக வித்தியாசமான சூழ்நிலைகள்லாம் நமக்கு உருவாகும். அதற்கு மத்தியிலையும் தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தான் வேதம் நமக்கு போதிக்கின்றது. ஹல்லேலூயா. அநேக போராட்டங்களை சந்திக்க வேண்டும். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷத்தில் 16வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். போராட்டங்கள் நிச்சயமாக நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதிக போராட்டங்கள் இருக்கு, அதிக உபத்திரவங்கள் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லியது. கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விதமாக சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் 2 படி நாம் பார்த்தோம் அப்படின்னா, தாவீது எவ்விதமாக வாழ்ந்திருக்கிறார், எதற்கு மத்தியில் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. 2வது வசனம், மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ அவமானப்படுத்துகிறவர்கள் மத்தியில், உபத்திரவப்படுத்துகிறவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகின்றது. வீணான காரியங்களை செய்கிறவர்கள் மத்தியிலையும் அவனை அவமானப்படுத்தி பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் தேவனிடத்தில் எந்த அளவுக்கு பக்தி உள்ளவனாய் வாழ்ந்தார் என்று அடுத்த வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நமக்கு ஒரு போதனையாய் போதிக்கின்றார். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தேவனிடத்தில் நாம் அன்பு உள்ளவர்களாக, பக்தி உள்ளவர்களாக நாம் வாழும்போது தேவன் அவர்களை பிரித்தெடுக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாவ உளையான சேற்றில் கடந்த நம்மளை தேவன் பிரித்தெடுத்திருக்கின்றார். காரணம் அவருடைய பணியை செய்வதற்காக தான். ஹல்லேலூயா. 9வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 36வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து கர்த்தருக்கு சித்தமானதை செய்யும் பொழுது அவனுடைய விண்ணப்பத்தை எல்லாம் கர்த்தர் கேட்கிறாராம். அவனுக்கு செவி சாய்க்கின்றார். பாவிகளுக்கு தேவன் செவி சாய்க்கிறது அல்ல. ஹல்லேலூயா. தேவன் அவ்வளோ நல்ல தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. தேவனுக்கு உண்மையாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவருக்கு சொந்த ஒரு சம்பத்தாய் தேவன் நம்மளை பிரித்தெடுக்கின்றார். அப்படி பிரித்தெடுத்ததற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய பணியை செய்வதற்கும் அவரை துதிப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் தான் அவை நமக்கு சொந்த சம்பத்தாக பிரித்தெடுக்கின்றார். ஹல்லேலூயா. தேவன் படைத்த சகலத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அவரை துதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகின்றது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 43வது அதிகாரம் 12வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியை தேவன் பரிசுத்தப்படுத்தின பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், 6வது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஏசாயா கேட்கிறார், அந்த சத்தத்தை ஏசாயாவுடைய கால்கள் உழுகிறது. ஹல்லேலூயா. உடனே அவன் சொல்றான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. கர்த்தர் பிரித்தெடுப்பதற்கான காரணமே அதான். அவருடைய நாமம் இந்த பூமி எங்கும் பிரஸ்தாபப்படுத்தப்படும். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் தேவன் பிரித்தெடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சொந்த சம்பத்தாய் தேவன் பிரித்தெடுக்கிறதை காண முடிகின்றது. ஹல்லேலூயா. இப்படியாக வேதத்தில் அநேக காரியங்கள், தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக தேவ பக்தி உள்ளவராக இருந்தவர்கள் அநேகர் அவருடைய தேவனுடைய மகிமையை கண்டடைந்தார்கள். தானியேலுடைய நாட்களில் எருசலேமில் வாழ்ந்த பொழுது வாலிப பருவத்தில் தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்தான், தேவ பக்தி உடையவனாய் காணப்பட்டான். சிறைப்பட்டு போகும் பொழுது அந்த பாபிலோன் தேசத்தில் அதனுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றது அவனுக்கு தெரியாது. இதே மாதிரி அங்கேயும் தேவனை தொழுது கொள்ள முடியுமா என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய இருதயத்தில் நினைத்தான், கர்த்தர் அதை அறிந்தார், நான் தீட்டுப்படக்கூடாது, எந்த ஒரு விஷயத்திலையும் தீட்டுப்படலாகாது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் நினைத்த அந்த நினைவுகளை தேவன் அறிந்தபடினாலே அவனோடு இருந்து தேவன் சகலத்தை வழி நடத்தினார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அவனுடைய அந்த பக்தி வைராக்கியம், அவனுடைய அந்த வாஞ்சை தான் தேவன் அவனை அந்த தேசத்திலே பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் உயர்த்தி வைத்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. அதே போல தான் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ற அந்த 3 நண்பர்கள் வாழ்ந்தார்கள். தேவ பக்தியோடு வாழ்ந்தார்கள். கடைசி வரை அவரை பற்றி கொண்டார்கள். விசுவாசத்தோடு அவரை பற்றி கொண்டார்கள். அவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் ராஜா கிட்ட சொல்ற, என்னுடைய நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கின்றார். ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீ செய்திருக்கிற அந்த பொற்சிலை நான் வணங்க மாட்டோம். அந்த அளவுக்கு வைராக்கியம், வாஞ்சை அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. தேவ பக்தி அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அந்த தேவ பக்தி, அந்த வைராக்கியம் தான் அந்த தேசத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஒரு கட்டளையை பிறப்பிக்கக்கூடிய ஒரு காரியமாய் அமர்ந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. ஹல்லேலூயா. எல்லா தேசத்தாருக்கும் அவன் எழுதி அனுப்பினான் என்று பார்க்கிறோம். அவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் என்று சகல தேசத்திற்கு அவன் பறைசாற்றினான் என்று பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கின்றோம்? கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? இன்னைக்கு தேசத்தில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அறியப்படுகின்றது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு தேவ பக்தியோடு இருக்கிறோம்? ஆதியில் இந்த அன்பை விட்டுட்டோம். ஆதியில் இந்த பக்தி வைராக்கியம் எங்கே? ஹல்லேலூயா. அதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீதுடைய நாட்களில் ஆரம்பம் முதற்கொண்டு அவனுக்கு போராட்டங்கள், நெருக்கங்கள். அதனால தான் முதல் வசனத்திலே சொல்கிறான், நீதியின் தேவனே நான் கூப்பிடுகளில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தர்கிட்ட ரொம்ப பயபக்தி உள்ளவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் பற்றி கொண்டான். பாவம் செய்தாலும் அதை அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கின்றோம். அவர் நீதியுள்ள தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தபடினாலே அவரிடத்தில் இந்த அதிகமான ஒரு பற்றுதல் காணப்பட்டதை நாம் காண முடிகிறது. அதனால தான் நெருக்கத்திலிருந்து அவனுக்கு தேவன் ஒரு விசாலத்தை கொடுத்தார். அதை பற்றி கொண்டான் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லுகிறான், கர்த்தாவே பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்திருக்கிறார். இந்த குறைவுபடுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
பாவம்தான், ஜனங்களுடைய பாவம். இன்றைய நிலை எப்படி கேள்விக்குறியாக தான் காணப்படுகின்றது. நமக்கு நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு செயலாய் காணப்படுகின்றது. ஹல்லேலூயா. நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்மளை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தாவீது ஒரு போதனையாக நமக்கு போதிக்கிறதை காண முடிகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆதியில் எந்த அளவுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம எவ்விதமாக காணப்பட்டோம், இப்பொழுது எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை சமாதானத்தை இழந்து, ரட்சிப்பை இழந்து, தேவ பக்தியை இழந்து, அன்பை இழந்து காணப்படுகிறார்கள். ஆனால் வெளிவேசமாக ஒரு மாய்மாலமான கிரியைகள் அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. பக்தியோடு இருக்கிறேன் என்று வெளிவேசமாக பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு சமாதானத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு வெளிவேசமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் உள்ளத்தில் பயங்கரமான சம்பவங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது, நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், எல்லா பாரத்தையும் எனக்கிட்ட கொடு. 5வது அதிகாரம் 37வது வசனம் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் கர்த்தர் சொல்கிறார். எடுத்து வாசிக்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்க. அதற்கு மிஞ்சினது தீமையினால் தான் முடியும். அதற்கு மீறி நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நாம் இழந்து போன காரியத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபத்தில் நம்ம தரித்திருக்க வேண்டும். ஜெபம் இல்லாமல் நமக்கு பக்தி வழியாக்க எங்கேயுமே வராது. ஜெபந்தான் ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கின்றது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரம் நம்ம எடுத்து வாசித்தோம் அப்படின்னா 12வது வசனத்தில், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேர் ஆலயத்தில் தூணாக இருக்கின்றோம்? கர்த்தருடைய காரியத்தில் நம்ம பங்கு பெறுகிறோமா? சபையினுடைய கூடுகையை நம்ம விட்டுவிடாமல் சபை சொல்லக்கூடிய காரியத்திற்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோமா, தூணாக இருக்கிறோமா என்பதை நமக்கு நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போன அந்த பக்தி வைராக்கியம், அன்பு, சமாதானம், சந்தோஷத்தை நாம் மீண்டுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபத்தில் நம்ம தரித்திருந்து ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. தாவீதுடைய நாட்களில் தான் செய்த அந்த பாவை என்பதை அவன் அறிந்த பின்பு தேவ சமூகத்தில் முழுவதுமாக அர்ப்பணித்தான். ஹல்லேலூயா. அதான் சங்கீதத்தில் 51வது சங்கீதத்தில் அவர் சொல்லுகின்றார், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு நான் பாவம் செஞ்சுட்டேன், மன்னிச்சிடுங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் பாவம் நீங்க என்னை சுத்திகரிங்கப்பா, அப்பொழுது நான் சுத்தமாவேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறான். கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னித்தார், மீண்டுமாக அவனுக்கு அந்த ரட்சிப்பை அவனுக்கு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இழந்து போனதை மீண்டுமாக பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது, முடிவு பரியந்தம் பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம இழந்து போயிருந்தோம் அப்படின்னா, எதை இழந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சு அப்படின்னா அவர் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். இழந்து போன அந்த தேவ பக்தி வைராக்கியத்தை மீண்டும் எனக்கு தாரும் ஆண்டவரே. இழந்து போன அந்த அன்பு, சமாதானம், சந்தோஷத்தை எனக்கு மீண்டும் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவ்விதமாக தாவீது ஜெபித்ததுனால தான் அவன் சொல்கிறான் கடைசி வசனத்தில், நீரே இதை செய்தீர் என்றும். 8வது வசனம், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் அவர் ஒருவர் தான். சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர் தான். சந்தோஷத்தை கொடுக்கிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. இழந்து போனதை எல்லாவற்றையும் மீண்டுமாக பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு காரியத்திலும் முன்னின்று நம்மளை வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.